பரவாயில்ல. இல்லை சார், சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோகனை பார்த்து சூப்பராக நல்லா பார்க்கலாம். நல்லா செம்ம படம். நான் பொண்ணு கோசம் பார்க்கலாம். நல்லா அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஆகுது. நல்லா இருக்கு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஆகுதான். விட்டு கொடுக்காம நல்ல கிளைமேக்ஸ். ஓகே, நீங்க அப்பெல்லாம் மோகன் சார் ரொம்ப ரசிச்சு நல்லா நடிச்சு 20 வருஷம் கழிச்சு இப்போ முறையே நல்ல நடிப்பு. நான் பொண்ணு கோசம் நல்லா பார்க்கணும். யோகி பாபு சாரோட காமெடியில் எப்படி இருக்கு? பார்த்து எல்லாம் ஒரு அதிரடி சூப்பர். யோகி பாபு சாருக்கும் மோகன் சார் கூட காம்பினேஷன் எப்படி இருக்கு? காமெடி போகி பாப்பா அவ்வளோ காமெடி கிடையாது. ஆனால் கதை கொண்டு போதெல்லாம் மோகன் தான். பொண்ணு கோசம் செத்தாச்சா உயிரோட இருக்க தெரியாத கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றாரு. ஆனால் தான் பொண்ணு கஷ்டப்பட்டு ரொம்ப சந்தோஷம். இல்லை மொட்டை ராஜேந்திரன் வந்திருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் அது என்னங்க, ஒரு மொட்டார் கூட பயிற்சி. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒரு நல்லதாக இருக்கு. பரவாயில்ல, நல்ல டைரக்ஷன் நல்லதாக இருக்கு. பரவாயில்ல. சண்டை பயிற்சி அந்த கைன்ஸ்லாம் சண்டைக்கு தான் போகுது. பாட்டுக்கெல்லாம் நல்ல நல்லா இருக்கு. படத்தில் என்ன விஷயம் விஷயம்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் தான். அப்பா பொண்ணு அந்த லவ் பற்றி தான் சொல்லியிருக்கோம். சாரோட நடிப்பு ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த வயசில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. 5 ஸ்டார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நிறைய படங்கள் வந்துருக்கு. இந்த படம் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. எல்லா படமும் ஒரே அப்பா பொண்ணுனாலே ஒரே சென்டிமெண்ட் தான். ஓகே, பார்க்கலாம். எது வந்தாலும் நல்லாவே பார்க்கலாம். எல்லாரும் ஒரு வாட்டி தேட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவரைக்கும் பழைய படங்கள் நம்ம மோகன் அவர்கள் வந்து சில இடங்களில் தான் ஆக்ஷன் சீன் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சீன்ஸ் எப்படி இருப்பாங்க? செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த ஏஜில் பண்ணியிருக்காருன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.